ஹாய் சொல்லு. ஹாய் 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 ஆல். ஆல் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நேரத்துலையும் ஒரு சின்ன அப்டேட் டக்குன்னு உங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் ஒரு பாட்டு பாடுவோம் அதோட நாம மகிமைக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவசரமாக நாங்கள்லாம் இப்போ லைவ் வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் இந்த டேவிட் விஜயகாந்த் இன்றைய தென்றல் பார்த்துருப்போம் நிறைய பேர். நீங்கள் யூடியூப்ல போட்டு பார்த்தீங்க, இன்றைய தென்றல்னு போட்டு பார்த்தாலே நமக்கு வந்து அதோட அவங்களோட வீடியோஸ் வரும். ஸோ அவங்களோட ஆண்டோட வார்த்தையோட இந்த வேர்ல்டோட இதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஆண்டோட வார்த்தை நமக்கு அதில் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதே மாதிரி டேவிட் விஜயகாந்த் அப்படின்ற ஒரு சேனல்ல ஆர்க் ஆஃப் த அப்போஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு 21 டேஸ் அவங்க வந்து ஒரு ப்ரேயர் நடத்துறாங்க. அந்த 21 டேஸ் ப்ரேயர் வந்து ஒரு நாளும் சில டைம் ஒரு ப்ரீச்சர் 2 டேஸ் ப்ரீச் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு நாள் ஒரு ப்ரீச்சர் அப்படியும் இருப்பாங்க. அதுல உண்மையாவே டே 1ல இருந்து அவ்வளோ அவ்வளோ அபிஷேகத்தோட அவங்க அதை நடத்துறாங்க. அவ்வளோ பெரிய விஷனோட அவங்க நடத்துறாங்க. அங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஆண்டோட வார்த்தையை ஷேர் பண்றது வந்து இவ்வளோ நாள் நான் கேட்ட வரைக்கும் இந்த மெசேஜோட இது நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு நாள் ஃபீலிங் இருந்ததே இல்லை. எல்லா மெசேஜஸுமே யூனிக், எல்லா மெசேஜஸுமே வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்மளோட லைஃப்க்கு. நம்ம வந்து ஆண்டோட பிள்ளைகளா இருந்தா டிசைபிள்ஷிப் வச்சுதான் அவங்க வந்து அதை நடத்துறாங்க. ஸோ அந்த டிசைபிள்ஸா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவை, நம்மளோட வாழ்க்கையில அதுக்கு என்னென்னலாம் சரி பண்ணணும், நம்ம என்னென்னலாம் கத்துக்கணும் அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த 21 டேஸ்ல அவங்க வந்து ஒரு பெரிய இதோட நடத்திட்டு இருக்காங்க. நான் கேட்ட வரைக்கும் எனக்கு உண்மையிலே அது ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ஸோ இது ஆல்ரெடி லேட் அப்டேட் தான், பட் ஸ்டில் அந்த வீடியோஸ் எல்லாமே இன்னும் யூடியூப்ல இருக்கு. டேவிட் விஜயகாந்த் அவங்களோட சேனல்ல ஜெசந்த் அக்கா அவங்க பிள்ளைங்க இந்த சாங் கூட பாடிப்பாங்க, என்ன ஒரு பாசம் ஐயா ஓ நேசம், அந்த சாங்லாம் பாடியிருக்காங்கல்ல அவங்களோட சேனல்ல. ஸோ இது வந்து லைவா ஈவினிங் ஒரு 7 o'clock 6:30 to 7 அது ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் வெறுமனே மெசேஜ் மட்டும் அதுல பிரயோஜனமா இருக்கான்னு கேட்டா அது பிரயோஜனம், பட் ஸ்டில் அவங்க பண்ற வர்ஷிப்ல இருந்தே நம்ம கவனிச்சுட்டே வந்தோம்னா ஆண்டோட பிரசன்னத்தை வந்து நம்மளால உணர முடியும். உண்மையிலே அது அவ்வளோ பெரிய, நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஆண்டோட பிள்ளைகளா அவருக்கு செய்யணும்னு நினைக்கிற ஏகப்பட்ட டிசையர்ஸ் நமக்குள்ள இருக்கும். நான் ஆண்டருக்காக இதை பண்ணணும், நான் ஆண்டருக்காக அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரியங்கள் வந்து நம்மளுக்குள்ள ஆண்டு வந்து விதைச்சிருப்பாரு. நமக்கும் அது பிரயாசப்பட்டிருப்போம், சில டைம் அது செய்ய முடியாம போயிருக்கும், நிறைய டைம் நமக்கு அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருந்திருக்கும். ஆனா இந்த 21 டேஸ் நம்ம அதை அட்டன் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில மாற்றம்ன்றது இல்லாம இருக்கவே இருக்காது. அவங்க வந்து அதுவும் சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் அப்படிங்கிற ஆண்டு வந்து நமக்கு சயின்ஸ் மூலமாகவும் வண்டர்ஸ் மூலமாகவும் நமக்கு அதை வந்து அந்த 21 டேஸ்ல ஒன்னொன்னத்தையும் வெளிப்படுத்தி கொடுப்பாரு, நமக்கு ஒன்னொன்னு செய்வாரு அப்படிங்கிற ஒரு விஷனோட, அதுவும் அவங்க நடத்துற ப்ரேயரோட ஆண்டோட பிரசன்ஸ் அந்த அபிஷேகம் வந்து அவ்வளோ அனாயிண்டடா இருக்கும். அந்த வர்ஷிப்லயே அது தெரியும். இன்னொரு மெசேஜ் முடிஞ்ச பிறகும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற இதுவே இருக்காது. அதுக்கப்புறமும் அந்த பிரசன்ஸும் சரி அந்த அபிஷேகமும் குறையவே குறையாது. அண்ட் ஓகே 21 டேஸ் அவங்க நடத்துறாங்க, அப்போ 2 நாள் வந்து 2 நாள் நல்லா இருக்கும், 3ஆவது நாள் வந்து ஓகே லோவா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அப்படியுமே இல்லை. அந்த ஒரு நாள்லயும் அதோட ஆண்டோட பிரசன்னமும் சரி அந்த அபிஷேகமும் சரி எதுவுமே குறையல. இதுக்கு நடுவில் ஒரு விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சு. அதுலயுமே வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அந்த மெசேஜ். நீங்க யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஸோ இது ப்ரமோஷனோ இல்லை அவங்க எனக்கு சொல்லி நான் சொல்றது கிடையாது, நான் ருசிச்சேன். ஆண்டோட ஒரு மெசேஜும் ஆண்டரை பத்தி நம்ம அறிகிற அறிவுல வந்து நம்ம வளரக்கூடியதா இருக்கு. நம்ம ஆண்டரை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய விஷயங்கள் வந்து அதுல அநேகமா இருக்கு. ஸோ டேவிட் விஜயகாந்த் அப்படிங்கிற சேனல், அபிஷியல் சேனல், அவங்க சாங் ரிலீஸ் பண்றாங்கல்ல அந்த சேனல்ல லைவ் போடுறாங்க 21 டேஸ். நீங்க இத்தனை நாள் ஒரு 12 days 13 days தாண்டி போக நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு நாள் மிஸ் பண்ணினாலும் பரவாயில்ல, அந்த வீடியோஸ் வந்து ஸ்டில் அதுல இருக்கு. நான் முடிஞ்ச கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் அவங்க சேனலோட லிங்க், அந்த வீடியோஸ், அந்த வீடியோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நிச்சயமா நீங்க அதை பாருங்க. இப்போ ஒரு ஆஃபீஸ் டைம், டிராவல் டைம், உங்களுக்கு லாங்கான டைம் அப்படின்னா அந்த 2 hours உங்களுக்கு அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றது, ஆண்டோட சமூகத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். உங்களோட வாழ்க்கைக்கும் அது பெரிய பலன் தரும், ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஸோ நீங்க வந்து இப்போ கிளியரா இருக்கா? இல்ல நெட் எதுல